ஹாய் ஹலோ ஆல், வெல்கம் டு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஃபேக்டரி. தொடர்ந்து 4 வாரமாக இந்திய பங்குச்சந்தை இறங்க முகத்திலேயே இருக்குது. வர்ற வாரத்திலேயாவது ரெக்கவரி ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா தரப்பு இன்வெஸ்டர்ஸ்கிட்டையும் பார்க்க முடியுது. இப்போ வர்ற வாரத்தில் நம்மளுடைய பங்குச்சந்தையுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வீக் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பண்ணிடுவோம். நம்மளுடைய மார்க்கெட்டில் நிஃப்டி, சென்செக்ஸ் ரெண்டுமே 2% மேலே போன வாரம் கீழே விழுந்தாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2.7% கீழே விழுந்தாங்க. சென்செக்ஸ் 2.2% கீழே விழுந்தாங்க. பேங்க் நிஃப்டி 2.5% கீழே விழுந்தாங்க. செக்டோரல் இண்டிசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா இண்டிசஸுமே படு மோசமாக தான் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. எல்லாமே கீழே விழுந்துருந்தது, எல்லாம் ரெட்டாக தான் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு 7% பக்கமாக கீழே விழுந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ், பவர், பிஎஸ்யூ ஸ்டாக்ஸு, ரியாலிட்டி, ஆயில் அண்ட் கேஸ், கேபிட்டல் கூட்ஸ், இந்த செக்டோரல் இண்டிசஸ் எல்லாம் 7% பக்கமாக கீழே விழுந்தாங்க. விழுந்ததுலேயே கொஞ்சம் சுமாராக விழுந்தது எது அப்படின்னு பார்த்தா ஐடி 1.66% டவுன் ஆகிருக்காங்க. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் போன வீக் பயங்கரமான ஒரு ஃபால், ரெட்டாக தான் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருந்தது. ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் 3.7% கெயின் பண்ணாங்க. ரிசல்ட்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஸ்டாக் மூவ்மெண்ட்டில் பார்க்க முடிஞ்சுது. போன வீக்கில் அவங்க 3.7% கெயின் பண்ணாங்க. டெக் மஹிந்திரா 1.7% கெயின் பண்ணாங்க. அதுக்கடுத்து பஜாஜ் ஃபினான்ஸ் 0.2% பெருசாக கீழே விழலை. அவங்களுடைய ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ ஹோல்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கு விழுந்ததுலேயே ரொம்ப மோசமாக விழுந்தது. இண்டஸ்இண்ட் பேங்க் போன வாரத்தில் 22.7% கீழே விழுந்தாங்க. அது தாண்டி 5-7% வரைக்கும் கீழே விழுந்த ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தா கொட்டாக் பேங்க், எம்என்எம், எல்என்டி, ஹெச்யூஎல், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், அடுத்து பஜாஜ் ஃபின்சர்வ், இவங்கெல்லாம் 5-7% டவுன் ஆனாங்க. ஸோ ஓவராலாக மார்க்கெட் ஒரு பேனிக் மோட்லேயே போன வீக்கில் ட்ராவல் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. மார்க்கெட் இந்த அளவுக்கு கீழே விழுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒன்று எஃப்ஐஐயுடைய கண்டினியூஸ் செல்லிங், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுடைய கண்டினியூஸ் செல்லிங், அடுத்து ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், அடுத்து அப்கமிங் யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். இந்த மூணுமே ஈக்விட்டி மார்க்கெட்டில் கேஷ் செக்மெண்ட்டில் இம்பேக்ட்ஸை கொடுக்குது. அதன் காரணமாக இங்கே நம்மளுடைய பங்குச்சந்தையில் மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த அக்டோபர் மந்தில் ஒரு நாள் கூட அவங்க நெட் பையர்ஸே கிடையாது. இது வரைக்கும் எல்லா நாளும் அவங்க நெட் செல்லர்ஸாகவே இருக்காங்க. குறைந்தது 1,05,000 கோடி அளவுக்கு அக்டோபர் 25 வரைக்கும் அவங்க செல் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஏடிஹெச்சாக ஃப்ரேம் பண்ணியிருந்த 26,277 கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அவங்களும் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எப்போ இதை ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்லை எப்போ அவங்க பையராக மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் எல்லா இன்வெஸ்டர்ஸ்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ எஃப்ஐஐயுடைய தாக்கம் இந்திய பங்குச்சந்தையில் பெருசாக பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு அவங்க ஹியூஜ் வேல்யூக்கு செல் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. இந்திய வரலாறுலேயே முதன் முறையாக எஃப்ஐஐ 1,00,000 கோடிக்கும் மேலாக விற்றுட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னா அது இந்த அக்டோபர் மந்தில் தான். இது இந்திய பங்குச்சந்தையை ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது. அடுத்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், வெஸ்ட் ஏஷியாவில் போயிட்டுருக்கக்கூடிய இஷ்யூஸ், இஸ்ரேல் அண்ட் ஈரான், மிடில் ஈஸ்டில் போயிட்டுருக்கக்கூடியது, இதெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குது. அதுக்கடுத்து அப்கமிங் யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், ஸோ நவம்பர் 5 யூஎஸில் எலெக்ஷன் நடக்குது. ஸோ அதோடைய தாக்கமும் எல்லா பங்குச்சந்தையிலையும் ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யுது. ஸோ நம்மளுடைய கேஷ் மார்க்கெட்டில் அதுவும் ஒரு இம்பேக்டை கொடுக்க தான் செய்யுது. இதெல்லாம் மார்க்கெட்டை ட்ராக் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அடுத்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் போன வீக் ஒரு பவுன்ஸ் பேக் ஆச்சு. மண்டே
24,980 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நிஃப்டி வந்து மேலே போச்சு. பட் அந்த இடத்துல அது சஸ்டெயின் ஆகலை. அங்கேருந்து கீழே தலைகுப்புற விழுந்தாங்க. சொல்லப்போனால் எஃப்ஐஐ அந்த ஒரு பவுன்ஸ் பேக்கை வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி திரும்ப வந்து அவங்க ஸ்டாக்ஸை செல் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னா, எண்ட் ஆஃப் த வீக் வந்து 24,073 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆகும் பொழுது 24,180 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒரு முக்கியமான இடத்துல தான் வந்துட்டு நிஃப்டி இருக்குது. 24,000 அப்படிங்கிற அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பேனிக் உண்டாகும். குயிக்காக வந்துட்டு ஒரு 200லேருந்து 300 புள்ளிகள் கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் 24,000 டவுன் சைடில் பிரேக் பண்ணுது அப்படின்னா 23,893 அப்படிங்கிற ஒரு விசிபிள் சப்போர்ட் இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு அந்த அந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா 23,650 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நிஃப்டி ஏடிஹெச்சை ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டுருக்கு இல்லையா, 10% கரெக்ஷன் அப்படின்னு வச்சோம்னா 23,650 தான் வந்து நிற்கும். ஸோ 24,000 சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணுதுன்னா 23,893, 23,650 இப்படிங்கிற இந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்சைடில் பவுன்ஸ் பேக் ஆகுது, ஒரு பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் இருக்குது, அப்சைடில் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா 24,650 டிசிசிவாக பிரேக் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 1 hour கேண்டலாவது ஹோல்ட் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணிச்சுன்னா ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி புல்ஸ்கிட்ட பார்க்க முடியும். 24,650 அப்படிங்கிற லெவலில் அப்சைடில் கண்டிப்பாக வந்துட்டு புல்ஸ் ஹோல்ட் பண்ணி ஆகணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் 52,400 அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பிரேக் பண்ணிச்சு. பட் அதனால் சஸ்டெயின் பண்ண முடியல. அங்கேருந்தே வந்துட்டு அந்த வீக்கில் கெயின் பண்ணது எல்லாத்தையும் வந்து டோட்டலாக வந்துட்டு இழந்து ஷார்ப்பாக கீழே விழுந்தாங்க. லோவாக ஃப்ரேம் பண்ணது 50,380, க்ளோஸ் ஆனது 50,780. ஸோ இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. கம்மிங் வீக்கில் வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த சைக்கலாஜிக்கல் பேரியர் ஒன்று இருக்குது சப்போர்ட்டில் 50,000. அது பிரேக் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் அது பிரேக் பண்ணிச்சுன்னா அங்கேருந்து ஒரு 300லேருந்து 600 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி கீழே கரெக்டாக கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 50,000 ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். அதை பிரேக் பண்ணதுன்னா 49,700 அண்ட் 49,400 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க்குடைய ரிசல்ட் வந்திருக்கு. அவங்க ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எப்படி வந்துட்டு ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு போன வீக்கில், அந்த மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் ஒரு நல்ல ரிசல்ட்ஸை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் வீக்கில் ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டில் பேஸ் பண்ணியிருக்கு. அதுலேருந்து எஸ்கலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி பண்ணும் பொழுது, அப்படி நடக்கும் பொழுது அது பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயமாகவும் இருக்கும். பார்ப்போம்.